प्रभु रामचंद्र के दूता हनुमंता आंजनेया. நம்ம சுவாமி இந்த தூத்தனை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சுவாமி தூத்தர்கள் 3 விதமா பிரிச்சிருக்காரு. அதம தூத்தன், மத்தியம தூத்தன், உத்தம தூத்தன் அப்படின்னு 3 விதமா சுவாமி சொல்றார். தன்னுடைய தலைவன் என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளையை கூட புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லாதவன் தான் அதம தூத்தன் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அடுத்தது மத்தியம தூத்தன். அவர் என்னன்னாக்கா அந்த தலைவன் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் அப்படியே செஞ்சுட்டு வந்துருவாராம். அதுக்கு அனுகூலமாவோ பிரதிகூலமாவோ கூட எதுவுமே பண்ண மாட்டாராம். அடுத்தது உத்தம தூத்தன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்த தலைவன் எதற்காக நம்ம கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காரு, நம்ம இந்த காரியம் பண்ணினதால தலைவனுக்கு என்ன நிகழும் அப்படிங்கறத எல்லாம் ஆராய்ஞ்சு சாதகமா என்னெல்லாம் இருக்குமோ அதற்குரிய செயல்களையும் சேர்த்து செய்யக்கூடியவர் தான் உத்தம தூத்தன். அப்பேற்பட்ட உத்தம தூத்தன் தான் ஹனுமான். இதை எப்படி சுவாமி சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்ப ஹனுமன் இலங்கையை நோக்கி பயணமாகி போய் அங்க சீத்தம்மா இருக்காரான்னு பார்த்துட்டு தான் வரணும். ஆனா அவர் சீத்தம்மாவை பார்த்து ராமனுடைய மோதிரத்தை கொடுத்து சீத்தம்மா கிட்டே இருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு ராவணனுடைய அரண்மனைக்கு புகழ்ந்து சேனை பலம் எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு தான் ஒரு ராமதூத்தன் அப்படிங்கிறதையும் அங்க நிரூபணம் பண்ணி தன்னுடைய வால்ல வைக்கப்பட்ட தீனால அரண்மனையும் பொசுக்கி தீர பராக்கிரமங்களை எல்லாம் காண்பித்து திரும்பவும் அவர் கிஷ்கிந்தாக்கு சேர்ந்தார். அப்படிங்கிறதுனால அவர் ஒரு உத்தம தூத்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.